மனசை, அதாவது எண்ணங்களை எப்போவுமே சுத்தமாக வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மனசு தான் வந்து நல்ல விஷயங்களும் செய்கிறதுக்கு தூண்டும், கெட்ட விஷயமும் செய்கிறதுக்கு தூண்டும். ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை பயானில் கேட்டிருக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும்னு என்ன செஞ்சால் வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், மலக்குகளை வச்சு எழுத வச்சுருவான். இந்த நன்மைகள் செய்யலை, வெறும் இப்போ வரைக்கும் நியத் தான் செஞ்சுருக்கிறான், எண்ணங்கள் தான் வச்சுருக்கிறான். அதை வந்து ஆமாலில் எழுதப்படுதான். அதே வந்து ஒரு மனிதன் கெட்ட எண்ணங்கள் வச்சுருக்கிறான், கெட்ட வேலை செய்யணும்னு ஏதோ ஒரு பாவங்கள் செய்கிறதுக்காக எண்ணம் வச்சுக்கிறான். ஆனால் அந்த பாவத்தை இன்னும் செய்யலை, இன்னும் அதை யோசனை நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த பாவத்தை எழுதப்படாது. அதாவது அந்த பாவத்தை செஞ்சதுக்கு பிறகு தான் அது வந்து அமாலில் எழுதப்படும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துக்கு அவன் தெரிஞ்சதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ் அதை உடனே மன்னிச்சிருவான். அதனால் எப்போவுமே சரி, எண்ணங்களை முதல்ல சுத்தமாக வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல வகையான விஷயங்களை பார்க்குறோம் உலகத்தில். பார்த்த உடனே நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். சிந்திக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் வந்து ஒரு தப்பும் நல்லதும் செய்யணும்னு தோணும்.